ராஜபக்சேவுக்கு பல்வேறு விவகாரங்களில் நெருக்கடி கொடுத்து வரும் முதலமைச்சருக்கு நெருக்கடி கொடுக்கும் முயற்சியில் சுப்பிரமணியசாமி ஈடுபட்டுள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். சிங்கள அமைச்சர் போல அவரது நடவடிக்கைகள் இருப்பதாகவும் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். திலீபன் அவர்களுடைய நினைவை தமிழ்நாட்டுக்குள்ளே அனுசரிக்கிறது இன்னைக்கு நேற்று இல்லை, அது நீண்ட காலமாக நடந்து வருது. இப்போ திடீர்னு இந்த மாதிரி சொல்ல வேண்டிய தேவை சுப்பிரமணியசாமிக்கு ஏன் ஏற்படுதுன்னா, அவர் ஒரு சிங்கள அமைச்சர் போல், ஒரு சிங்கள வெளியுறவுத்துறை அமைச்சர் போல் அவர் செயல்படுறாரு. இப்போ இந்த இதனால் இப்போ ஏன் இந்த நெருக்கடியை இந்த அரசுக்கு கொடுக்க வேண்டியது வருது அப்படின்னா, இவ்வளோ காலம் இல்லாமல் இப்போ நீங்கள் எல்லா வழியிலையும் இலங்கை அரசுக்கு நெருக்கடியாக இருக்கிற ஒரு அதிகார வலிமையில் இருக்கிற ஒரு பெரிய தலைவராக இருக்கிறது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். இப்போ தமிழக முதல்வர் மட்டும்தான் இப்போ வேறு போய் அங்கே போய் பங்கேற்கும் போது இராணுவ கருத்தரங்களை கச்சத்தீவு அது முடிஞ்சு போன விஷயம் விடுங்கிறார். ஆனால் இவங்க என்னென்னா, கச்சத்தீவு ராமநாதபுரத்துக்கு மாவட்டத்துக்கு சொந்தமானது, அது இந்தியாவின் ஒரு பகுதி தான், அதை திருப்பி எடுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு எரிச்சலை ஊட்டுது. அதோட இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை, இவங்க அது முடிஞ்சு போன விஷயம், அது அதை விசாரிக்கவே கூடாதுங்கிறாங்க. ஆனால் அதுக்கு சர்வதேச விசாரணை வேணும். அது நடந்திருக்கிறது இனப்படுகொலை, ராஜபக்சே ஒரு போர்க்குற்றவாளி, இனப்படுகொலையாளன், அங்கே அதுக்கு ஒரே தீர்வு தனித்தமிழ் ஈழந்தான்னு உறுதியாக நிற்கிறாங்க. இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்து. அதுக்காக இந்த அரசுக்கு ஒரு தேவையற்ற நெருக்கடியை கொடுக்கணும்னு இது திட்டமிட்டு சொல்லப்படுறது தான் இது.